Good morning students, welcome to computer science class, chapter 7 algorithmic problem solving, composition and decomposition வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கம்போசிஷன் அண்ட் டீகம்போசிஷன் என்ன அப்படின்னா, ஒரு லார்ஜஸ்ட் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அதை ஸ்மால் பார்ட்டாக டிவைட் பண்ணுவோம். அந்த ஸ்மால் பார்ட்டுக்கு பேர் ஃபங்க்ஷன்ஸும் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி அல்கரிதம் லார்ஜஸ்ட்டு ரொம்ப லென்த்தாக இருந்தது அப்படின்னா ஸ்மால் பார்ட்டாக வந்து அதை வந்து டீகம்போஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அதை வந்து டீகம்போஸ் பண்ணினதை ஒன்றா கம்போஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து கம்போசிஷன். அதாவது லார்ஜாக இருக்கக்கூடிய அல்கரிதமை ஸ்மால் பார்ட்டாக டிவைட் பண்ணுறதுக்கு பேர் டீகம்போஸ். திருப்பியும் அதனோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணி அந்த ப்ரோக்ராம் அல்கரிதம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரே ப்ரோக்ராமாக ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் கம்போசிஷன். ஓகேங்களா. ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். So first, notations for algorithms. We need a notation to represent algorithms. There are mainly 3 different notations for representing algorithms. So algorithm அப்படின்னா அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு நொட்டேஷன் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தா 3 different notations யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அண்ட் தென் செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா சூடோ கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சூடோ கோட் அண்ட் தென் ஃப்ளோ சார்ட். ஓகேங்களா. இதுதான் வந்து 3 டிஃப்ரெண்ட் நோட்டேஷன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் எ நோட்டேஷன் ஃபார் எக்ஸ்பிரஸிங் அல்கரிதம் டு பி எக்ஸிக்யூட்டட் பை கம்ப்யூட்டர். சூடோ கோட் இஸ் எ நோட்டேஷன் சிமிலர் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். Algorithms expressed in pseudocode are not intended to be executed by computers but for communication among people. Flowchart is a diagrammatic notation for representing algorithm. They give a visual indication of the flow of control when the algorithm is executed. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எழுதக்கூடிய அல்கரிதமை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு நொட்டேஷன் தான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அடுத்து சூடோ கோட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம வந்து அல்கரிதமை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் வந்து சூடோ கோட். ஓகேங்களா. ஸோ அல்கரிதம் எழுதக்கூடிய ஒரு லாங்குவேஜ். அல்கரிதம் எப்படி எழுதுவோம்னா சூடோ கோடாக தான் எழுதுவோம். அந்த அல்கரிதம் எழுதக்கூடிய நொட்டேஷன் தான் வந்து சூடோ கோட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சூடோ கோட் அப்படின்றது டைரெக்டாக கம்ப்யூட்டரில் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. த்ரூ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நொட்டேஷன்ஸ் மூலமாக தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ளோ சார்ட். ஸோ ஃப்ளோ சார்ட் அப்படின்றது டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். ஸோ இப்போ அந்த அல்கரிதம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத பிக்சர் ஃபார்மேட்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பேர் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஃப்ளோ சார்ட். ஓகேங்களா. இதுதான் வந்து 3 நோட்டேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆல்ரெடி we know that ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது அல்கரிதமை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து என்னென்னு சொல்லுவோம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். A programming language is a notation for expressing algorithms so that a computer can execute the algorithm. ஸோ அல்கரிதம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. In a programming language is called a program. C++, Python are examples of programming language. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எழுதக்கூடியதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பைத்தானில் எக்ஸாம்பிள்ஸ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் ஃபார்மல். ப்ரோக்ராம் மஸ்ட் ஒபே த கிராமர் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எக்ஸாக்ட்லி. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஃபார்மலாக இருக்கும். அண்ட் தென் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஈவன் பஞ்சுவேஷன் சிம்பிள்ஸ் மஸ்ட் பி எக்ஸாக்ட். ஒரு கமா, செமிகோலன் இதை தான் வந்து பஞ்சுவேஷன் மார்க்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது கூட கம்பல்சரி என்ன சின்டாக்ஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணணும். They do not allow the formal, informal style of natural languages such as English or Tamil. ஸோ இங்கிலீஷ், தமிழ் அப்படின்ற லாங்குவேஜஸ் எதுவுமே அவங்களால யூஸ் பண்ண முடியாது. There is a translator which translates the program into instructions executable by the computer. If our program has grammatical errors,
திஸ் ட்ரான்ஸ்லேஷன் வில் நாட் பி ஏபிள் டு டூ த ட்ரான்ஸ்லேஷன். ஸோ இதில் வந்து ஒரு ட்ரான்ஸ்லேட்டர் இருக்கும். அந்த ட்ரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராம்ஸை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து எடுத்து கொடுக்கும், எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகுது. கம்ப்யூட்டர் வந்து ப்ரோக்ராம்ஸை இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது. ஸோ இதில் நம்ம ஏதாவது கிராமட்டிக்கல் மிஸ்டேக் ப்ரோக்ராமில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்லேட்டரால் இன்ஸ்ட்ரக்ஷனாக நமக்கு சிஸ்டம்க்கு வந்து எடுத்து கொடுக்க முடியாது, சிஸ்டம்ஸ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ எரர் காமிக்கும், நமக்கு அதுக்கு பதிலாக என்ன காமிக்கும், எரர் காமிக்கும். ஸோ அண்ட் த நெக்ஸ்ட் pseudocode. Pseudocode is mix of programming language like constructs and plain English. ஸோ pseudocode அப்படின்றது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் இருக்கும், இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கும், நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். This notation is not formal nor exact. It uses the same building blocks as programs such as variables and control flow, but it allows the use of natural English for statement and condition. ஸோ இதை வந்து நான் ஃபார்முலாக இருக்காது, ஆனாலும் அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ நேச்சுரல் லாங்குவேஜஸ் வந்து இதில் யூஸ் பண்ண முடியும். சூடோ கோடாக இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். பட் ஆனால் டைரெக்டாக சூடோ கோடாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, கம்ப்யூட்டரில் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இது வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட் தான். An algorithm expressed as pseudocode is not for computers to execute directly but for human readers to understand. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ணிக்க முடியும், கம்ப்யூட்டரில் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. Therefore there is no need to follow the rules of the grammar of a programming language. அதனால் கிராமரோட நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை யூஸ் பண்ண தேவையில்லை. However, even pseudocode must be rigorous and correct. Pseudocode is the most widely used notation to represent algorithm. ஸோ அதுக்காக pseudocode வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்றது கிடையாது. ஸோ அதுவும் வந்து சம் ஃபார்மேட்டில் இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அல்காரிதம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு pseudocode அப்படின்றது தான் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு மெத்தட். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளோ சார்ட். Flowchart is a diagrammatic notation for representing algorithm. They show the control flow of algorithms using diagrams in a visual manner. In flowchart, rectangular boxes represent simple statements, diamond-shaped boxes represent conditions, and arrows describe how the control flows during the execution of the algorithm. A flowchart is a collection of boxes containing statements and conditions which are connected by arrows showing the order in which the boxes are to be executed. ஸோ ஃப்ளோ சார்ட் அப்படின்றது டயக்ராமேட்டிக் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தீங்க, ஃப்ளோ சார்ட் வந்து ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ ஃப்ளோ சார்ட்டில் வந்து ஒரு பாக்ஸுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. ரெக்டாங்குலர் பாக்ஸ் அப்படின்னா சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது ரெக்டாங்குலர் பாக்ஸ். அண்ட் தென் டைமண்ட் ஷேப்டு பாக்ஸ்னால் கண்டிஷன்ஸை செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது டைமண்ட் ஷேப்டு பாக்ஸஸ். ஸோ கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் ஏரோஸ் அப்படின்னா நம்மளோட ஃப்ளோ வந்து எப்படி மூவ் ஆகுது, அதாவது ஹவு த கண்ட்ரோல் ஃப்ளோஸ் டியூரிங் த எக்ஸிக்யூஷன், அதாவது எக்ஸிக்யூஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த ஃப்ளோ வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து ஏரோஸ். ஸோ அதுதான் நமக்கு இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றதையும் ஏரோவில் தான் தெரியும், ஏரோ மார்க் மூலமாக நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து a statement is contained in a rectangular box with a single outgoing arrow which points to the box to be executed next. ஸோ ரெக்டாங்குலர் பாக்ஸில் இருக்குன்னா ஸோ அடுத்து இது என்ன எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்றது இந்த ஏரோ, இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆக போகுதுன்றதுக்கு இந்த ஏரோ, அடுத்து என்ன எக்ஸிக்யூட் ஆகுன்றதுக்கு இந்த ஏரோ. ஸோ ரெக்டாங்குலர் பாக்ஸ் அப்படின்றது சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸும் இதில் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா a condition is contained in a diamond shaped box with two outgoing arrows labeled true and false. The true arrow points to the box to be executed next if the condition is true, and the false arrow points to the box to be executed next if the condition is false. ஸோ கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா டைமண்ட் பாக்ஸில் இருக்கும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி டைமண்ட் பாக்ஸில் இருக்குது அப்படின்னா இதில் வந்து கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணும். எக்ஸாம்பிள் A greater than B அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ட்ரூ பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஃபால்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஏரோ கம்பல்சரி போடணும், ஓகேங்களா.
ஸோ இதுதான் வந்து டயமண்ட் பாக்ஸ். parallelogram boxes represent input given and output produced. ஸோ parallelogram அப்படின்னா இப்படி நம்ம போடுவோம் இல்லையா, இதுதான் வந்து parallelogram. சரி, ஸ்கொயர் மாதிரி இருக்குது. ஸோ parallelogram அப்படின்றது இந்த மாதிரி போடுறீங்க இல்லையா, மேக்ஸில் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ இங்கே இருக்குது இல்லையா, ஸோ இதுதான் parallelogram. இன்புட் அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்தது ஸ்பெஷல் பாக்ஸஸ் மார்க்டு ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஆர் யூஸ்டு டு இண்டிகேட் த ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஆஃப் த எக்ஸிக்யூஷன். ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஆஃப் த எக்ஸிக்யூஷனுக்கு இந்த ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஓவல் ஷேப்னு சொல்லுவோம். சரிங்களா. The flowchart of an algorithm to compute the quotient and remainder after dividing an integer a by another integer b is shown in figure, illustrating the different boxes such as input, output, conditions and assignment and the control flow between the boxes. The algorithm is explained in example. ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதில் ஒன்றும் கிடையாது. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏ டிவைடட் பை பி. ஓகேவா. ஸோ அதில் கோஷன்ட் வேல்யூ எவ்வளோ வரும், ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்றதான் வந்து இந்த ஃப்ளோ சார்ட்டில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிவிஷன் தான் இந்த ஃப்ளோ சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, என்டர் ஏ அண்ட் பி, அதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் எண்ட் ஆகிறதுக்கும் ஓவல் ஷேப். parallelogram வந்து இன்புட் அவுட்புட்டுக்கு parallelogram, அண்ட் தென் கால்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து ரெக்டாங்கிள் பாக்ஸ், அண்ட் தென் கண்டிஷனுக்கு டைமண்ட் பாக்ஸ். ஓகேங்களா. இந்த பாக்ஸ் எல்லாம் புரியுதுங்களா. ஸோ அடுத்தது இப்போ பார்க்கலாம். ஸோ ஏ அண்ட் பி அப்படின்றது இன்புட் parallelogram பாக்ஸில் கொடுத்தாச்சு. அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா q is equal to 0, q is equal to 0 r is equal to a அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ q வந்து 0ன்னு அசைன் பண்ணிக்கிறோம், ஆர் வந்து ஏவோட வேல்யூவாக கொடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு a இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்குறோம், b இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுக்குறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்றப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னவாயிரும், ஏவோட வேல்யூ 5, க்யூவோட வேல்யூ 0. ஓகேவா. ஸோ இப்போ இங்கே கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணும்பொழுது ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன செக் பண்ணும், ஆரோட வேல்யூ 5 கிரேட்டர் தென் பியான்னு செக் பண்ணும். ஸோ பியோட வேல்யூ என்ன இருக்கும், 2. ஸோ ஓகேவா. ஸோ 5 கிரேட்டர் தென் 2 அப்படின்றப்ப கண்டிஷன் நமக்கு ட்ரூ. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா q இஸ் ஈக்குவல் டு q ப்ளஸ் 1, ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் பி. ஓகேவா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணும், ஸ்டெப் 1 நான் போட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணும், கண்டிஷன் ட்ரூ ஆகும். ஸோ அப்போ q இஸ் ஈக்குவல் டு q ப்ளஸ் 1 அப்படின்றப்ப 0 ப்ளஸ் 1, ஸோ அப்போ க்யூவில் வந்து 1 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா. அடுத்து ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் பி. ஸோ ஆர் மைனஸ் பி அப்படின்றப்ப ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ என்ன இருக்குது, 5 மைனஸ் பியோட வேல்யூ 2. ஸோ இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ அடுத்து எங்கே போகும் கண்டிஷனு, ஸோ ஏரோ எங்கே வருது, இங்கே ஏதாவது திருப்பி கண்டிஷன் செக் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து அந்த ஏரோ சொல்லியிருக்கு. ஸோ மறுபடியும் ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பியான்னு செக் பண்ணும். ஸோ இப்போ ஆரோட வேல்யூ என்ன இருக்குது, 3 இருக்குது. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்ன இருக்குது, 2. ஸோ கண்டிஷன் ட்ரூ. ஸோ திருப்பி இங்கே வரும். ஸோ q இஸ் ஈக்குவல் டு q ப்ளஸ் 1 அப்படின்றப்ப க்யூவில் ஆல்ரெடி என்ன இருக்குது, 1 இருக்குது. ஓகேங்களா. ஸோ 1 ப்ளஸ் 1 2 அப்படின்னு சொல்லிட்டு க்யூவில் இருக்கும். அடுத்து ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் பி அப்படின்றப்ப ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் பி அப்படின்றப்ப ஆரோட வேல்யூ என்ன இருக்குது, 3, 2ஓட வேல்யூ -2. ஸோ அப்போ ரிமைண்டர் 1. ஸோ ஆரில் வந்து என்ன இருக்கும், 1. ஸோ திருப்பியும் கண்டிஷன் செக் பண்ண இங்கே வரும். ஸோ கண்டிஷன் செக் பண்ணுமா. ஸோ கண்டிஷன் செக் பண்ணும்போது ஆரோட வேல்யூ இருக்கும் 1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 செக் பண்ணும். ஸோ இப்போ கண்டிஷன் என்ன ஆயிரும், ஃபால்ஸ். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ கரண்ட்டாக நமக்கு ஆரில் என்ன இருக்குது, ஆரில் 1 இருக்குது, க்யூவில் என்ன இருக்குது, 2 இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ லூப்பை விட்டு வெளியே வரும். ஸோ லூப்பை விட்டு வெளியே வரும் அப்படின்றப்ப எங்கே வரும்னா இங்கே வரும். ஸோ இப்போ ஆர் அண்ட் க்யூவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணும். ஸோ ஆரோட வேல்யூ 1, க்யூவோட வேல்யூ என்ன இருக்குது, 2. ஸோ நம்ம 5 3 தானே எடுத்துட்டோம். ஏ இஸ் ஈக்குவல் டு 5, பி இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ ரிமைண்டர் நமக்கு வந்து கோஷன்ட் வேல்யூ என்ன வரணும், 2 வரணும். ரிமைண்டர் வந்து என்ன வரணும், 1. ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக வந்துருச்சா. ஸோ அடுத்து கண்டிஷன் எக்ஸிட் அப்படின்னா வெளியே வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இப்படி தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லிட்டு பிக்சர் ஃபார்மேட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோ சார்ட் ஆல்சோ ஹேவ் டிஸ்அட்வான்டேஜஸ். ஃப்ளோ சார்ட்லேயும் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது,
Flowchart are less compact than representation of algorithms in programming languages or pseudocode. So காம்பேக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக இருக்கிறது, ஓகேவா, கரெக்டாக ரொம்பவும் நெருக்கமாக இருக்க மாதிரி இருக்கிறத வந்து சொல்லியிருக்காங்க, இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட், த அப்சக்யூர் த பேசிக் ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அல்காரிதம். அப்சக்யூர் அப்படின்னா இப்போ ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர்னால் நிறைய இருக்கிறது. இப்போ எப்படி ஹைராரிக்கல்னா ட்ரீ அப்படின்னா அதில் ரூட் நிறைய இருக்குது இல்லையா, அந்த மாதிரி நிறைய வரும் பொழுது அப்சக்யூராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அப்சக்யூர்னால் எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் லூப்ஸ் ஆர் டிசிப்ளின்டு கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அண்ட் லூப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டிசிப்ளின்டு கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளோ சார்ட் do not restrict us to disciplined control flow structures. ஸோ ஃப்ளோ சார்ட் அப்படின்றது அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. டிசிப்ளின்டு கண்ட்ரோலாக வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்க. தீஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ளோ சார்ட். ஸோ நெக்ஸ்ட் கம்போஷன். ஸோ ஆல்ரெடி நமக்கு இப்போ என்ன தெரியும், சூடோ கோட்னால் என்னென்னு தெரியும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்னென்னு தெரியும், அண்ட் தென் ஃப்ளோ சார்ட்னால் என்னென்னு தெரியும். இதுதான் வந்து நொட்டேஷன்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ். ஸோ இப்போ கம்போஷன். ஸோ a statement is a phrase that commands the computer to do an action. We have already seen an assignment statement. It is a simple statement used to change the value of the variables. Statement may be composed of other statements leading to hierarchical structure of algorithm. Statement composed of other statement are known as compound statement. So கம்போசிஷன் அப்படின்னா நம்ம அல்காரிதம் வந்து எப்படி எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணோம் அப்படின்றது தான் வந்து கம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து a is equal to 5 அப்படின்றப்ப இந்த வேரியபிளுக்கு இதை வந்து வேரியபிள்னு சொல்லுவோம். இந்த வேரியபிளுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணுறதுக்கு பேர் தான் யூஸ் பண்ணுறது தான் வந்து அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா. ஸோ ஸ்டேட்மெண்ட் மே கம்போஸ்ட் ஆஃப் அதர் ஸ்டேட்மெண்ட் லீடிங் டு ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட் வந்து குரூப்பாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கும், அது வந்து ஒரு ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து கம்போஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. So control flow statements are compound statement. Control flow statements are compound statement. They are used to alter the control flow of the process depending on the state of the process. There are three important control flow statements. So control flow statement தான் வந்து compound statement சொல்லுவோம். ஸோ இந்த control flow statement-ஐ வந்து ஸ்டேட்மெண்ட்டில் த்ரீ இம்பார்ட்டன்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, ஓகேங்களா. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குரூப்பிங் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் சீக்வென்ஷியல், ஆல்டர்னேட்டிவ், இட்ரேட்டிவ். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் சீக்வென்ஷியல் அப்படின்னா இந்த மாதிரி கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு பேர் சீக்வென்ஷியல். ஆல்டர்னேட்டிவ்ஸ்னால் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிஷன்ஸை செக் பண்ணி ட்ரூனா ட்ரூ, ஃபால்ஸ்னால் ஃபால்ஸ்னு எக்ஸிக்யூட் ஆகுறது. இட்ரேட்டிவ் அப்படின்றது அதாவது அந்த ஒன்ஸ் அந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆக வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, டிவிஷனில் வேல்யூஸ் வந்து கண்டிஷன் செக் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருந்தது இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து இட்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. When a control flow statement is executed, the statement of the process is tested on depending on the result. A statement is selected for execution. So once வந்து கண்டிஷன்ஸ் வந்து செலக்ட் ஆச்சு, எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா அதனோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட். Sequential statement is composed of a sequence of statements. The statements in a sequence are executed one after another in same order as they are written in the algorithm, and the control flow is said to be sequential. So sequential statement அப்படின்றது sequence of statements வந்து கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகிறது. எப்படி அல்காரிதமில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிருக்கோமோ அதே மாதிரி சீக்வென்ஸாக எக்ஸிக்யூட் ஆகுது. Let S1 and S2 be statements. Sequential statement composed of S1 and S2 written as. So S1 S2 அப்படின்றது sequential statement தான் S1 S2. So first S1 அதுக்கப்புறம் S2 execute ஆகும். In order to execute the sequential statement, first do S1 and do S2. So first S1 execute பண்ணோம், அடுத்து S2 execute பண்ணணும். The sequential statement given above can be represented in a flowchart as
So flow chart as shown in figure. The arrow from S1 to S2 indicate the S1 is executed and after S2 is indicated. ஸோ சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்க்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, S1 S2. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன எக்ஸிக்யூட் ஆகும், S1 எக்ஸிக்யூட் ஆகும், அடுத்தது S2 எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லிட்டு ஏரோவோட இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. லெட் த இன்புட் ப்ராப்பர்ட்டி பி P and the input output relation be Q for a problem. If statement S solves the problem is written as. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும், இன்புட் எழுதுவோம் ஃபஸ்ட்டு, அடுத்தது அல்காரிதம் எழுதுவோம், அதுக்கப்புறம் அவுட்புட் எழுதுவோம். ஸோ இன்புட் அப்படின்றப்ப ஸோ ப்ரோக்ராம் நேம் எழுதுவோம் ஃபஸ்ட் அல்காரிதம் எழுதும்போது. இது சிம்பிள், சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறதுனால ப்ரோக்ராம் நேம் எழுதுதில்லை. ஸோ இன்புட் அப்படின்றது P, S அப்படின்றது சால்வ் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் அல்காரிதம்க்கு, Q அப்படின்றது அவுட்புட். If we decompose the problem into two components, we need to compose S as a sequence of two statements S1 and S2 such that the input-output relation of S1 are in the input property of S2. ஸோ இப்போ S1 S ஓகேங்களா, இப்போ நம்ம S1 S2ன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதை அதாவது இதை வந்து கம்போஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டும் தனித்தனியாக இருக்குது. ஓகேங்களா, S1 தனியாக இருக்குது, S2 தனியாக, S1 தனியாக, S2 தனியாக இருக்குது. இது ரெண்டையும் கம்போஸ் பண்ணணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் இன்புட் வந்து P, ஃபஸ்ட்டு S1 எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கான அவுட்புட் வந்து R, அதுக்கப்புறம் S2 எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் அவுட்புட் வந்து Q. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. R இஸ் த இன்புட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் S1. ஸோ அப்போ R அப்படின்றது S1ஓட அவுட்புட்டு, S2ஓட இன்புட்டு, P வந்து S1ஓட இன்புட்டு. ஓகேங்களா, R அப்படின்றது S2ஓட இன்புட்டு, S1ஓட அவுட்புட். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் 7.1. Let us solve the farmer, goat, grass and wolf problem. Example, we decide to represent the state of the process by 4 variables farmer, goat, grass and wolf, representing the sides of the farmer, goat, grass and wolf respectively. In the initial state, all 4 variables have the values L left side. In the final state, all 4 variables should have the value R right side. The goal is to construct the statement S so as to move from the initial state to the final state. Already நம்ம பார்த்துருக்கோம் goat, farmer, grass and wolf ப்ராப்ளம். சேம் ப்ராப்ளம் வந்து இதில் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் அவங்க எல்லாம் எங்கே இருக்கிறாங்க, லெஃப்ட் சைடு இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லோரும் எங்கே வரணும், ரைட் சைடு வரணும் அப்படின்றத கண்டிஷன். ஸோ அதான் வந்து ஃபார்மர், கோட், கிராஸ், wolf, அதனால் 4L கொடுத்துருக்காங்க. 4மே வந்து லெஃப்ட் சைடு இருக்குது. எஸ் அப்படின்றது அல்காரிதம். நம்ம ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்ம அவுட்புட் என்ன கொடுக்கணும், எல்லாருமே வந்து ரைட் சைடு இருக்கணும். ஸோ அதனால தான் RRR. We have to compose S as a sequence of assignment statement such that in none of the intermediate states. ஸோ இன்டர்மீடியட் ஸ்டேட் இல்லாமல் சீக்வன்ஸாக வந்து நம்ம எஸ்ஸை வந்து எழுதணும். ஸோ ஃபஸ்ட் கோட் அண்ட் wolf have the same value but farmer has the opposite value. ஸோ கோட் அண்ட் wolf வந்து சேம் வேல்யூ அப்படின்றாங்க. கோட் அண்ட் wolf வந்து ஒரே பிளேஸில் இருந்ததுன்னா என்ன ஆயிரும், கோட் வந்து ஒரே பிளேஸில் இருந்தது அப்படின்னா கோட்டை வந்து wolf வந்து ஈட் பண்ணிடும். கோட்டும் கிராஸும் ஒரே இடத்துல இருந்ததுன்னா கிராஸை வந்து கோட் வந்து ஈட் பண்ணிடும். ஹாவ் த சேம் வேல்யூ பட் ஃபார்மர் ஹேஸ் ஆப்போசிட் வேல்யூ. Subject of this constraints a sequence of assignment and a statement after each statement. ஸோ இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் அப்படின்றது எல்லாருமே வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, ஃபார்மர் வந்து கோட்டை ரைட் சைடு, ஃபார்மரும் கோட்டும் ரைட் சைடு மூவ் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறாங்க, ஃபார்மர், கோட், கிராஸ், wolfல வந்து எல்லோரும் எங்கெங்கே இருக்காங்கன்னா ஃபார்மரும் கோட்டும் ரைட் சைடு இருக்கிறாங்க, கிராஸும் wolfம் லெஃப்ட் சைடு இருக்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணுறாரு, ஃபார்மர் வந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகுறாரு. ஸோ ஃபார்மர் லெஃப்ட் சைடு வந்ததுக்கப்புறம் கோட் மட்டும் ரைட் சைடு இருக்கும், ரிமைனிங் எல்லாமே லெஃப்ட் சைடு இருக்கும். அடுத்து ஃபார்மர் என்ன பண்ணுறாரு, கிராஸை எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ கிராஸ் எடுத்துகிட்டு போகும்போது ஃபார்மரும் கிராஸும் எங்கே இருப்பாங்க, கிராஸ், கோட் 3 பேருமே எங்கே இருப்பாங்க, ரைட் சைடு இருப்பாங்க, wolf மட்டும் லெஃப்ட் சைடு இருக்கும். ஸோ இப்போ ஃபார்மரும் கோட்டும் என்ன பண்ணுறாங்க, லெஃப்ட் சைடு மூவ் ஆகுறாங்க. ஸோ ஃபார்மரும் கோட்டும் லெஃப்ட் சைடு அப்படின்றப்ப யார் யார் எங்கே இருக்காங்க, ஃபார்மரும் கோட்டும் லெஃப்ட் சைடு, கிராஸ் மட்டும் ரைட் சைடு இருக்கும், wolfம் லெஃப்ட் சைடு இருக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறாரு, ஃபார்மரு
அடுத்த ஸ்டெப் ஃபார்மர் வந்து உல்ஃபை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. கோட்டை வந்து லெஃப்ட் சைடு விட்டுட்டு உல்ஃபை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அப்போ ஃபார்மர், கிராஸு, உல்ஃப் இவங்க 3 பேரும் லெஃப்ட் சைடு இருப்பாங்க. கோட் மட்டும் எங்கே ரைட் சைடு இருப்பாங்க. கோட் மட்டும் ரைட் சைடு இருக்கும். ஸோ அடுத்து ஃபார்மர் என்ன பண்ணுறாரு, உல்ஃப் அங்கே விட்டுட்டு ஃபார்மர் மட்டும் லெஃப்ட் சைடு வர்றாரு. ஸோ அப்போ ஃபார்மர் வந்து லெஃப்ட் சைடு இருப்பார், கோட்டு லெஃப்ட் சைடு இருக்கும், கிராஸோ உல்ஃபும் ரைட் சைடு இருக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறாங்க, ஸோ லாஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபார்மரும் கோட்டும் வந்து எங்கே போகிறாங்க, ரைட் சைடு போகிறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே வந்து ரைட் சைடு மூவ் ஆகிட்டாங்களா. ஸோ இதுதான் வந்து அல்காரிதம், சீக்வென்ஸ் ஆஃப் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். So other than first and 15 in line 7, goat and grass have the same value, but farmer also has the same value as they lie in line 9. Goat and wolf have same value, but farmer also have the same value as they. Thus the sequence achieved the goal state without violating the conditions. ஸோ கண்டிஷன்ஸ் எதுவுமே வயலேட் பண்ணாமல் நம்ம வந்து ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா. ஸோ 1 and 15 in line 7, goat and grass have same value. ஸோ அந்த பாக்ஸில் பார்த்தோன்னா 1ல் அண்ட் தென் 15ல் 1ல் 15ல் பார்த்தீங்க அப்படின்னா கோட் அண்ட் கிராஸ் வந்து சேம் 1 and then 7ல். ஓகேங்களா. ஸோ கோட் அண்ட் கிராஸ் வந்து சேம் வேல்யூ இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக நம்ம வந்து மூவ் ஆகிட்டோம் அப்படின்றத வந்து அதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், இது வந்து சீக்வென்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் நம்ம சொல்லணும் டைமண்ட் பாக்ஸில் சொல்லுவோம், ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கண்டிஷன் செக் பண்ணி ஏ கண்டிஷன் இஸ் ஏ ஃப்ரேஸ் தட் டிஸ்கிரைப்ஸ் த டெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட். If C is a condition and both S1 and S2 are statement, if C ட்ரூவாக இருந்ததுன்னா S1, எல்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா ஃபால்ஸாக இருந்ததுன்னா S2 எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதாவது கண்டிஷன் A greater than B அப்படின்றது கண்டிஷன், A அப்படின்றது S1, B அப்படின்றது S2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் S1 எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்ததுன்னா B எக்ஸிக்யூட் ஆகும். Is the statement called an alternative statement that describes the following action. Test whether C is true or false. If C is true, then do S1, otherwise do S2. So C true and S1, false இருந்ததுன்னா S2. In pseudocode, the two alternative S1 and S2 are indicated by indenting them from the keywords if and else respectively. Alternative control flow is depicted in the flowchart in figure. The condition C has two outgoing arrows labeled true and false. The true arrow points to the S1 box and the false arrow points to the S2 box. Outgoing arrows of S1 and S2 point to the same box. The box after alternative statement. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஏ கிரேட்டர் தென் பியா அப்படின்னு செக் பண்ணோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஏ இஸ் கிரேட்டர், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் பி இஸ் கிரேட்டர். ரெண்டு கண்டிஷனும் எக்ஸிக்யூட் ஆகுமா, ஆகாது. ஸோ அப்போ கண்டிஷன் செக் பண்ணும்போது ட்ரூ அப்படின்னா இது எக்ஸிக்யூட் ஆகும், அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னவோ அதுக்கு வந்துடும். சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா S2 எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கு அடுத்தது அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா. ஸோ கண்டிஷன் ட்ரூனா ட்ரூ பிளாக் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. ஃபால்ஸ்னால் ஃபால்ஸ் பிளாக் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும், ட்ரூ பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. அதுக்கு அடுத்தது அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்துடும். ஓகேங்களா. இதுதான் வந்து ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ. ஸோ இதில் வந்து கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட், சம்டைம் we need to execute a statement only if a condition is true and do nothing if the condition is false. This is equivalent to the alternative statement in which the else clause is empty. This variant of alternative statement is called a condition statement. If C is condition, S is a statement. So alternative statement அப்படின்னா ட்ரூனா மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும், அது மற்றபடிக்கு எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இஃப் சி அப்படின்றப்ப எஸ். ஸோ அதாவது இப்போ நான் வந்து கொடுக்குற எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா I is equal to 0 அப்படின்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். ஸோ இது வந்து கண்டிஷனில் செக் பண்ணிவிட்டு
ட்ரூ அப்படின்னா மட்டும் இது எக்ஸிக்யூட் ஆகட்டும், ஃபால்ஸ்னால் எனக்கு வேறு ஸ்டேட்மெண்ட் வேணாம், ட்ரூனா மட்டும் எக்ஸிக்யூட் ஆகட்டும், ஃபால்ஸ் அப்படின்னா எனக்கு வேண்டாம் அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணலாம், ட்ரூ ட்ரூ அதாவது எப்படி போடுறோம் அப்படின்னா, இப்போ கண்டிஷன் இருக்குது i is equal to 0 அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ட்ரூ அப்படின்னா i is equal to i plus 1ன்னு கொடுக்குறேன். அடுத்த ஸ்டேட்மெண்ட் இங்கே இருக்குது, ஓகேவா? ஸோ திருப்பியும் ஃபால்ஸ் அப்படின்னா எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்க்கு வர்றது, ஓகேங்களா? அப்போ ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருக்கிறது, S1 மட்டும் இருக்கிறது, ஓகேவா? ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருக்கிறது. If C yes is a statement called conditional statement that describes the following action. Test condition C is true. C is true, don't do yes, otherwise do nothing. The condition is depicted in the figure. ஸோ பிக்சரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரே ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா இங்கே வந்துடும், ட்ரூனா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபால்ஸ்க்கு எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கிடையாது. இப்படியும் நம்மளுக்கு இருக்கலாம், ஓகேவா? ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த மாதிரியும் இருக்கலாம். ஸோ மினிமம் ஆஃப் 2 numbers எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மினிமம் ஆஃப் 2 numbers given 2 numbers a and b, we want to find the minimum of the 2 using the alternative statement. Let us store the minimum in a variable named result. Let a arrow b denoted the minimum of a and b. For instance, 4 minimum of 2 is equal to 2 அப்படின்றது மினிமம், -5 minimum of 6ல -5 அப்படின்றது மினிமம். தென் த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் அல்கரிதம் இஸ், ஸோ ஃபஸ்ட்டு எப்படி எழுதுவோம், ஸ்பெசிஃபிகேஷன் அல்கரிதமோட நேம், இது வந்து அல்கரிதமோட நேமு a, b. இன்புட்ஸ் வந்து a, b. அவுட்புட் வந்து என்ன கிடைக்கணும் நமக்கு, a மினிமம் ஆஃப் b கிடைக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த அல்கரிதம் வந்து இப்படி தான் எழுதுவோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் எப்படி அல்கரிதம் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ அல்கரிதம் எப்படி எழுதுவோம், ஸோ மினிமம் ஆஃப் a, b. இன்புட் என்ன, மினிமம் ஆஃப் a, b அல்கரிதமோட நேமு, இன்புட் வந்து a, b. ஸோ கண்டிஷன் வந்து செக் பண்ணுவோம். இஃப் a greater a less than b அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். லெஸ் தென் அப்படின்னா ரிசல்ட் வந்து a, அதர்வைஸ் இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட்டில் b. ஸோ அப்போ ரிசல்ட் நமக்கு a மினிமம் ஆஃப் b கிடச்சிரும். ஸோ மினிமம் வேல்யூ என்ன அப்படின்றது நமக்கு அவுட்புட்டில் கிடச்சிரும், ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு a 5 greater than 2 அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன ஆகும், ட்ரூ ஆகுமா ஃபால்ஸ் ஆகுமா? ஸோ a வந்து கிரேட்டராக இல்லை, ஸோ கண்டிஷன் என்ன ஆகும், ஃபால்ஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகாது, ஸோ எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து மினிமம் வேல்யூ வந்து 2, ஓகேங்களா? அதுதான் வந்து ரிசல்ட்டில் வரும். ஸோ கேஸ் அனலைசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அனலைசிஸ் த ப்ராப்ளம் இன்டு 2 cases. 2 cases-ஆக வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ கேஸ் அனலைஸ் ஸ்டேட்மெண்ட் ஜென்ரலைஸ் இன்டு மல்டிபிள் கேசஸ். கேஸ் அனலைஸ் splits the problem into an exhaustive set of disjoint cases. For each case, the problem is solved independently. If C1, C2 and C3 are conditions and S1, S2, S4 are statements, as 4 case analysis of statement as. ஸோ கேஸ் அனலைசிஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கேசஸாக 2 கேசஸாக வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 cases. இப்போ வந்து நிறைய மோர் தென் 1 cases இருக்கும்போது நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கேஸ் C1 ட்ரூவாக இருந்ததுன்னா S1 எக்ஸிக்யூட் ஆகும், C2 ட்ரூவாக இருந்ததுன்னா S2 எக்ஸிக்யூட் ஆகும், C3 ட்ரூவாக இருந்ததுன்னா S4 எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை இந்த மூணுமே இல்லை அப்படின்றப்ப டிஃபால்ட்டாக S4 எக்ஸிக்யூட் ஆகும், ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் மார்க்ஸ் வந்து செக் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீ 70 மார்க்ஸ் வாங்கியிருக்க அப்படின்னா 70 அப்படின்றது ஃபஸ்ட் கிளாஸாக செகண்ட் கிளாஸாக செக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கேஸ் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ கேஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி நம்மளால் யூஸ் பண்ண முடியும், கண்டிஷன் செக் பண்ண முடியும். த கண்டிஷன் C1, C2, C3 ஆர் எவாலுவேட்டட் இன் டர்ன். ஃபஸ்ட்டு வந்து C1, C2, C3 எவாலுவேட் ஆகும். ஃபார் த ஃபஸ்ட் கண்டிஷன் தட் எவாலுவேட் ட்ரூ, த கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட். In the case of analyzed statement ends if none of the conditions evaluated true, then the default case executed. ஸோ இந்த 3 கண்டிஷனும் எவாலுவேட் ஆயிரும். ஃபஸ்ட் கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், செகண்ட் கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா இது எக்ஸிக்யூட் ஆகும், தேர்ட் ஒன் ட்ரூ அப்படின்னா இது எக்ஸிக்யூட் ஆகும், இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதில் ஏதோ ஒரு கேஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன். The case is exhaustive.
at least one of the case is true. If all conditions are false, the default case is true. ஸோ அப்போ எந்த கண்டிஷனுமே ட்ரூ இல்லை அப்படின்னா எதை எக்ஸிக்யூட் ஆகும், எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் வந்து டிஃபால்ட் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எல்ஸ் பார்ட்டை தான். The case are disjoint. Only one of the case is true. Throughout, it is possible for more than one condition to be true. The case analysis always execute only one case. The first one that is true if the three conditions are disjoint. Then the four cases C1, C2, C3, C4 not அதாவது இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கேஸ் ட்ரூ ஆயிடுச்சு, இப்போ S2 ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா S2 மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். இது C1 எக்ஸிக்யூட் ஆகாது, C3யும் எக்ஸிக்யூட் ஆகாது. அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. We want an algorithm that compares two numbers and produce the results. ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணி ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, A less than Bயாக இருந்ததுன்னா 1 அப்படின்னு -1 அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? A ஈக்குவல் டு Bயாக இருந்ததுன்னா 0, A greater than Bயாக இருந்ததுன்னா +1. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து -1 தான் கண்ணு இப்படி சொல்லியிருக்காங்க. இது வந்து -1. ஓகேங்களா? புக்கில் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அது -1. We can split the state into an exhaustive set of three disjoint cases, A less than B, A equal to B, A greater than B. ஸோ 3 கேசஸ் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. Then we can define compare using a case. ஸோ ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறோம். அந்த கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 பார்த்தாலே அதுக்கு எக்ஸாம்பிளாக. ஸோ கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு A, B. ஸோ A லெஸ் தென் Bயாக இருந்தால் ரிசல்ட் நமக்கு என்ன வரணும், -1. ஈக்குவல் டு Bயாக இருந்தால் 0. A கிரேட்டர் தென் Bயாக இருந்தால் ரிசல்ட் 1 வரணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கேஸ் ஸ்டேட்மெண்ட் நமக்கு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே வேல்யூஸ் வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 5 கொடுத்து லெஸ் தென் 2 அப்படின்னு கண்டிஷன் செக் பண்ணும்போது கம்பேர் பண்ணும். ஓகேவா? ஸோ கம்பேர் A அண்ட் B அப்படின்றப்ப 5 தானே கிரேட்டர். ஸோ கண்டிஷன் என்னாகும், ட்ரூவா கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது A இஸ் ஈக்குவல் டு B அப்படின்றப்ப 5 இஸ் ஈக்குவல் டு 2 கிடையாது. ஸோ அப்போ A கிரேட்டர் தென் B. ஸோ ஏவோட வேல்யூ வந்து கிரேட்டராக இருக்குது, பியோட வேல்யூ என்னவாக இருக்குது, ஸ்மாலராக இருக்குது. ஸோ அப்போ 1 அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ அதாவது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, இப்போ ஏவோட வேல்யூ A இஸ் ஈக்குவல் டு 3 இருக்குது, B இஸ் ஈக்குவல் டு 2 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ கம்பேர் பண்ணும் பொழுது A கிரேட்டர் தென் Bயா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ அப்போ 3 கிரேட்டர் தென் Bயா அப்படின்ற 2 அப்படின்றப்ப ஃபால்ஸு. ஸோ -1 எக்ஸிக்யூட் ஆகாது. அடுத்து A இஸ் ஈக்குவல் டு Bயா அப்படின்னு செக் பண்ணுவோம். 3 இஸ் ஈக்குவல் டு 2 செக் பண்ணும், ஃபால்ஸ். அப்போ 0வும் எக்ஸிக்யூட் ஆகாது. அடுத்தது 3 கிரேட்டர் தென் 2 செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் ட்ரூ, ரிசல்ட் 1. அப்போ 1 அப்படின்றது நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அல்காரிதமோட நோட்டேஷன்ஸ் என்னென்ன, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன, சூடோ கோட்னா என்ன, ஃப்ளோ சார்ட்னா என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டீகம்போஷன்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல்.